கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருகு கடவது என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய வார்த்தை, அது தலைப்பு நீதிக்கு ஏற்ப விழித்து கொண்டு என்று ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நீதிக்கு ஏற்ப விழித்து கொண்டு, இது ஒரு வசனம், படியுங்கள். 1 கொரிந்தியர் 15 வசனம் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? பாவத்துக்கு விலகி நீதிக்கு ஏற்ப விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றிய அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்களே, தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் நீதி உள்ளவர். இன்றைக்கி நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். தேவன் நீதியை நிறைவேற்றிவிட்ட பிறகு தான் தேவன் நம்மேல் அன்பு காட்ட முடியும். நீதியை மீறி அவரால் எதுவும் செய்ய முடியாது, செய்ய மாட்டார் என்பதை குறித்ததான ஒரு பாடம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். தேவன் நீதி உள்ளவர். தேவனுடைய குணலட்சணத்திலே பிரதானமானது நீதி. தேவன் நீதியை மீறி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது நீதி இல்லாத ஒரு ஆளுகையை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் நீதியாக ஆளுகை செய்கிறவர். தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே தேவனுடைய ஆளுகை எல்லாவற்றின் மேலும் அவர் நீதியாக ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். மனுஷர்களுக்கு மேலாக தூதர்கள் இருக்கிறார்கள். தூதர்கள் கூட அப்படிப்பட்ட நீதியிலே நடக்க வேண்டும். இதை நாம் உதாரணமாக பார்த்தால், சாத்தான், லூசிபர் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்படியே விழுந்து போன தூதர்கள், இவையெல்லாம் பிசாசுகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சாத்தான், லூசிபர் கூட ஒரு பிரதான தூதனாக இருந்தவன், பூரண நிலையிலே படைக்கப்பட்டவன். இந்த லூசிபர் நீதியாக நடக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவன் இருதயத்திலே மேட்டிமை கொண்டதினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இருந்தால் அவனுடைய இருதயத்திலே அங்கே நீதியாக செயல்பட முடியாது. அதனால் தேவ சமூகத்தை விட்டு அவன் தள்ளப்பட்டான். அதனால் தேவன் தீர்ப்பு செய்கிற நியாயாதிபதி என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 7:11 தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று நாம் படிக்கிறோம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அதிலே 9 படியுங்கள். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். பார்த்தீங்களா? நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களை உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவர். சாத்தானுடைய இருதயத்தை அவர் சோதித்து பார்க்கும்போது அங்கே மேட்டிமை காணப்பட்டது. அதனால் தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டார். அப்படியே நாம் பார்க்கும்போது அவருடைய ஆளுகை நீதியான ஆளுகையாக இருக்கிறது.
அவர் எந்த விதத்திலும் நீதி தவறுவதே இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 19 வசனத்தில் நாம் படிக்கும்போது, அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்று நாம் படிக்கிறோம். படியுங்கள் 103:19. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது, சகலத்தையும். அவருடைய அரசாங்கம் அனைத்தின் மேலும் அவருடைய ஆளுகை பரவி உள்ளது. அதனால் சகலத்தையும் அவர் நீதியாய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னும் சங்கீதங்களின் புஸ்தகம் 89:14 நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று நாம் படிக்கிறோம். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்துக்கு பேஸ், அடித்தளம். ஆதாரம் என்றால் அடித்தளம். அவருடைய சிங்காசனத்தின் அடித்தளம், பேஸ். இந்த நீதியும் நியாயமாய் இருக்கிறது. அதனால் அடித்தளமான அந்த நீதியை எடுத்துவிட்டால் அவருடைய சிங்காசனம் நிலை நிற்காது. அதனால் அவர் நீதிக்கு விரோதமாக எதுவுமே செய்வதில்லை. அவருடைய ஆளுகை முழுவதும் நீதியாகவே இருக்கும். அப்படியே நாம் பார்க்கும்போது வேதத்தில் நாம் யோபு புஸ்தகத்தில் படிக்கும்போது, யோபு 34 அதிகாரம் 17 வசனத்தில் அங்கே கேட்கப்படுகிறது, நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? அப்படியே மகா நீதிபரரை நீர் குற்றப்படுத்துவீரோ என்று யோபுவை பார்த்து அங்கே கேட்கப்படுகிறது. ஏனென்றால் யோபு தன்னை ஒரு நீதிமானாக காண்பித்து கொண்டு, தேவன் என்னை அநியாயமாக என்னை உபத்திரவத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு மனநிலையிலே அவர் இருக்கிறார். அதனால் மகா நீதிபரரை நீர் குற்றப்படுத்துவீரோ என்ற அந்த வார்த்தை அங்கே கேட்கப்படுகிறது. அதிலேயே யோபு புஸ்தகத்தில் நாம் 34:10-12 வசனங்கள் படியுங்கள். ஆகையால் நீ புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. பார்த்தீங்களா? அநீதி சர்வ வல்லவருக்கு தூரமாக இருக்கிறது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. மெய்யே. பார்த்தீங்களா? சர்வ வல்லவர் நீதியை புரட்டவே மாட்டார். நீதியை புரட்டாமல் இருப்பது மெய்யே. தேவனின் அரசாங்கம், தேவனுடைய ஆளுகை சகலத்தையும் ஆளுகை செய்கிறது. இந்த பூமி மாத்திரமல்ல, அண்ட சராசரத்தையும் நமக்கு முன்பதாக சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்கள், கோடி கோடியான தூதர்கள், தூதகணங்கள் எல்லாவற்றையும் அவர் நீதியின் அடிப்படையிலே ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் தேவனால் நீதியை மீறுகிற எந்த ஒரு செயலும் செய்யவே முடியாது. அப்படியே பாருங்கள், தெய்வீக நீதி ஒருபோதும் மன்னிக்காது. நீதி மன்னிப்பதே இல்லை. அது அந்த நீதியை நிறைவேற்றும் விதமாக அதற்கு தண்டனை கொடுத்து தான் ஆகும். இதற்கு நல்ல உதாரணம், ஏதேனிலே ஆதாம் அங்கே மீறுதலுக்குள்ளாக்கி பாவம் செய்த போது அங்கே ஆதாமுக்கு அன்பு காட்டப்படவில்லை. ஆதாம் ஒரு குழந்தையாக இருக்கிறான் என்று அவனிடத்திலே எந்த விதமான அன்பும் காட்டப்படவில்லை. மாறாக தண்டனை கொடுத்து விட்டார். கடவுளின் தன்மை அவரது நீதி. அவர் முற்றிலும் நீதி உள்ளவர். அதனால் மல்கியா புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது 3 அதிகாரம் 6 வசனத்தில், நான் கர்த்தர், நான் மாறாதவர்,
அவர் நீதியிலே எப்பவும் மாறாதவராக இருக்கிறார். படிங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. பார்த்தீங்களா? யாக்கோபின் புத்திரர் என்றால் இஸ்ரேல் மக்களை அங்கே அடையாளப்படுத்துகிறது. இஸ்ரேல் மக்கள் நிர்மூலமாகவில்லை. இவர்கள் அநேக தரம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். தேவனை விட்டு தூரம் போய் விக்கிரக வணக்கத்துக்கு போனார்கள். அந்த மாதிரி நேரங்களிலே அவர்களுக்கு நீதியான தண்டனையை கொடுப்பார். ஆனாலும் அந்த தண்டனையை கொடுத்து மீண்டுமாக அவர்களை தன்னிடத்திலே சேர்த்து கொள்வார். இன்றைக்கு வரையிலும் இஸ்ரேல் என்ற ஒரு அந்த சந்ததி ஒரு தேசமாக இருக்கிறது. தண்டித்து தவறு செய்யும்போது தண்டிக்கிறார், தண்டித்து மீண்டும் அவர்களை சேர்த்து கொள்ளுகிறார். ஆனால் பாருங்கள், நாம் இந்த உலகத்திலே சில நேரங்களிலே அன்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீதியை மீறி செயல்பட்டு விடுவோம். நாம் அன்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடுவோம். ஆனால் தேவன் நீதியின்படியே அன்பு காட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் அப்படி செயல்படவே மாட்டார். அன்புக்கு முதலிடம் கொடுத்து அவர் செய்கிறதில்லை. நீதி செய்த பிறகு தான் அன்பை காட்டுகிறவராய் இருக்கிறார். அதனால் பாருங்கள், நீதி பற்றி சொல்லும்போது நீதிக்கு எந்த சமரசமும் கிடையாது. அப்படியே நீதிக்கு முன்பாக கிருபை இல்லை, நீதிக்கு முன்பாக இருதயம் இல்லை, நீதிக்கு முன்பாக அன்பில்லை, பரிதாபம் இல்லை, எந்தவித சலுகையும் இல்லை. நீதி என்பது ஒரு கடினத்தன்மையுடையது என்று சொல்லுகிறார்கள். நீதிக்கு முன்பாக கருணை இல்லை, இரக்கம் இல்லை, அங்கே அன்பில்லை, பரிதாபம் இல்லை, கிருபை இல்லை. நீதி கடினத்தன்மையானது. ஆதாமின் மீறுதலினால் அங்கே பாவம் செய்தபோது அதற்கு சாபம், மரணம் அங்கே தண்டனையாக கொடுக்கப்பட்டது. இன்று வரை ஆதாமின் மீறுதலினாலே இந்த மனுக்குலம் முழுமையும் ஆதாமின் பாவத்தினால் மரணத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. யாரும் அதிலிருந்து தப்பிவிடவே முடியாது. ஏனென்றால் தேவன் கொடுத்துட்ட ஒரு நீதியான தீர்ப்பு. தேவன் நீதியின் கொள்கையை சரியாக அவர் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆதாமின் பாவத்துக்கு பாருங்கள், தம்முடைய நேசகுமாரனை அங்கே ஈடுபலியாக கொடுத்தது தமது நீதியின் அடிப்படையில் தான் அவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆதாம் ஒரு பூரண மனுஷன். ஆதாமுக்கு பிறகு வந்த எல்லா மனுஷர்களும் அங்கே பாவத்திலே அபூரணத்துக்கு போய்விட்டார்கள். அதனால் பூரண ஒரு மனுஷனாக தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் அந்த ஆதாமுக்கு அந்த பாவத்துக்கு ஒரு நீதியை சரி கட்டுகிறார். அது தம்முடைய நேசகுமாரனாக இருந்தாலும் நீதியின் கொள்கை மிகவும் முக்கியமானது என்று தம்முடைய குமாரனையை அவர் உலகத்துக்கு அனுப்புகிறார். நாம் அப்படி செய்வோமா? நம்முடைய பிள்ளைகளை நாம் இப்படிப்பட்ட நீதிக்காக மரணத்துக்கு கொடுப்போமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. மரணம் மாத்திரமல்ல, வேறு ஒரு சின்ன ஒரு தண்டனைக்கு கூட நாம் அனுமதிப்பது இல்லை. ஆனால் தேவன் நீதியை மிகவும் முக்கியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் நீதியிலே எப்பவும் மாறுவதே இல்லை. இதுதான் இங்கே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே ஈடுபலியாக கொடுப்பதை குறித்து சொல்லும்போது கிரீக்கில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது.
ஆன்டி லூட்ரான் என்கிற ஒரு வார்த்தை. இதனுடைய பொருள் என்னவென்றால் சமமான ஒத்த விலை. அங்கே ஆதாமுக்கு அப்படியே சமமாக ஒரு ஒத்த விலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கொடுக்கப்படுகிறது. அதனால் யோவான் 3:16 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த வார்த்தையை பேசுகிறார். படியுங்கள். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பார்த்தீங்களா? அவரை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அங்கே நீதி செய்த பிறகுதான் அன்பு கூறுகிறார். அவரை தராமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பாமல் ஈடு கிரயமாக அங்கே ஒப்பு கொடுக்காமல் அந்த அன்பு கூற முடியாது. தேவன் நீதியின் கொள்கையை சரியாக கடைபிடிக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. ரோமர் 5:18 அங்கே ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒரே மீறுதல் ஆதாம் மூலம் வந்தது, அதுக்கு எல்லாருக்கும் ஆக்கினை மரணம் வந்தது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நீதி அங்கே செய்யப்பட்டது. எல்லாருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு வந்தது. வசனம் தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. தேவன் நீதியின் கொள்கையை சரியாக அவர் கடைபிடிக்கிறவராய் இருக்கிறார். இதை வேதத்தில் நாம் அநேக இடங்களிலே பழைய ஏற்பாட்டில் செல்லும். அங்கே பழைய ஏற்பாட்டில் மனுஷர்களிடத்திலே அந்த நீதியை அங்கே நிலைநாட்டுவதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நல்ல ஒரு உதாரணம், தேவனுக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக காணப்பட்ட தாவீது அங்கே பாவம் செய்த போது நமக்கு தெரியும், அங்கே பத்சேபாள் மூலமாக அவருடைய கணவன் உரியாவை கொன்று போடுகிறார். அதற்கு தண்டனையை பெற்றுக்கொள்ளுகிறார். அது நாளத்தனியான தண்டனையாக அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிறது. நான் இதை படிக்கும்போது நீங்கள் இதை படித்து கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 12 இருக்கிறது. 9-10 வசனங்களை மாத்திரம் படியுங்கள். 2 சாமுவேல் 12, 9, 10. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது 12, 9, 10 1 சாமுவேல் 2 சாமுவேல் தான் கேட்டேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பட்டயம் அவருடைய குடும்பத்தில் என்றைக்கும் விலகாது. அப்படியே நாம் பார்க்கும்போது தாவீதினுடைய குடும்பத்தில் பட்டயம் அங்கே சமாதானம் இல்லாமல் இருந்தது. பத்சேபாள் மூலமாக பிறந்த குழந்தை அங்கே முதலாவது இருக்கிறது. அதன் பிறகு அவருடைய மகன் அப்சலோம் கொல்லப்படுகிறார். இன்னும் பல பிரச்சனைகள் அவருடைய குடும்பத்தில் அங்கே மரணங்கள் வந்து சேருகிறது. அவருக்கு அந்த நீதியான தண்டனை கொடுத்த பிறகு தாவீது மேலே அன்பு காட்டுகிறார். அப்படியே இலக்கம் அங்கே பார்த்த அந்த ஒரு பாவத்துக்கு கூட
அங்கே நீதியான தண்டனை கொடுக்கப்படுகிறது. இது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கே நீங்கள் அதை படித்து கொள்ளுங்கள். அங்கே தேவனுடைய மனுஷனால் 3 காரியம் இந்த பாவத்துக்கு தாவீதின் முன் வைக்கப்படுகிறது. 7 வருடங்கள் அங்கே பஞ்சம் தேசத்தில் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் சத்துரு உன்னை துரத்தும் போது நீ பயந்து ஓடுகிறவனாய் இருக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் 3 நாட்கள் கொள்ளை நோய். இதில் எதை நீ தெரிந்து கொள்ளுகிறாய் என்று கேட்கும்போது அங்கே தாவீது, நான் தேவன் கரத்தில் விழுகிறேன், மனுஷன் கரத்தில் விழாதிருப்பேனாக என்று சொல்லிக்கொண்டு இந்த கொள்ளை நோய் அங்கே வருகிறது. தண்டனை அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அந்த கொள்ளை நோய் மூலமாக 70,000 ஜனங்கள் அந்த தேசத்திலே கொல்லப்படுகிறது. அங்கே மரணத்துக்குள்ளாக போகிறார்கள். பாருங்கள், இதுதான் தேவனுடைய நீதி. மனுஷர்களிடத்திலும் அந்த நீதி நிறைவேற்றப்படுகிறது. அப்படியே தம்முடைய ஜனங்கள், தம்முடைய சொந்த ஜனம், ஆபிரகாமின் புத்திரர் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேல் மக்களுக்கு கூட அதே நீதி அங்கே செய்யப்படுகிறது. அவர்களுக்கு அவர்கள் வழி தவறி பாவத்தில், அநீதியில், விக்கிரக வணக்கத்தில் தேவனை விட்டு தூரம் போகும்போது அநேக தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு அனுப்புகிறார், அவர்களை எச்சரிக்கிறார், போதிக்கிறார். ஆனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேகரை அவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். கடைசியாக தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். அவருக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது பாருங்கள், கடைசியாக அவர்களுக்கு தண்டனை அங்கே அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு போவதற்கு முன்பதாக கடைசியாக அந்த வார்த்தையை பேசுகிறார். பாருங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 23:35. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். பார்த்தீங்களா? அந்த நீதிமான்கள் அவர்களுடைய இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படி நீங்கள் இப்படி செய்கிறீர்கள். அப்படியே அவர்கள் மேல் வந்தது. 36ஆம் வசனத்தில் இவைகளெல்லாம் இந்த சந்ததி மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள், பரிசுத்தவான்களுடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படும் போது அந்த இரத்தம் தேவ சமூகத்திலே போய் நீதியை கேட்கிறது. தேவனே, ஏன் எங்களுடைய இரத்தத்துக்கு நீதி செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று அங்கே கேட்கும் போது அங்கே நீதியை தேவன் செய்கிறார். அந்த எருசலேம் பட்டணத்து மேலே கிபி 70 அங்கே நீதி நிறைவேற்றப்பட்டது. அந்த எருசலேம் பட்டணம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அங்கே 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இன்னும் அவர்கள் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. மற்ற எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு வேறு வேறு தேசங்களுக்கு ஓடிப்போனார்கள். அவர்கள் ஓடிப்போய் தஞ்சமடைந்த தேசங்களிலெல்லாம் அங்கே உபத்திரவங்கள். 2ஆம் தர குடிமக்களாக அங்கே அநேக பாடுகளுக்குள்ளாக சென்றார்கள். அப்படியாக அங்கே தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த தண்டனையின் காலம் முடிவடையும் போது அவர்கள் மீண்டுமாக கூட்டி சேர்க்கப்பட்டு இன்றைக்கு ஒரு தேசமாக அவர்கள் இருக்கிறார்கள்.
அதனால் தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன். நீதி சரிக்கட்டு அங்கே கட்டப்படுகிற போது அந்த நீதி சரிக்கட்டு அது நீதி நிலைநாட்டப்படும் போது அதன் பிறகு தேவன் அவர்களிடத்திலே அன்பு காட்டுகிறார். இதுதான் தேவனுடைய ஒரு நீதியின் கொள்கையாக இருக்கிறது. அப்படியே பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு வந்த ஒரு அந்த தீர்ப்பு இந்த உலகத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஒரு மாதிரியாக அங்கே தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் அப்போஸ்தலர்கள் மூலமாக, அவர்களுக்கு பின்னாக வந்த பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் சத்தியங்கள் பிரசங்கிக்கப்பட்டது. அப்படி பிரசங்கிக்கப்படும் போது அந்த அப்போஸ்தலர்கள் முழுவதும் இரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டார்கள். நமக்கு தெரியும், நம்முடைய சென்னையில் தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீசன் கொல்லப்பட்டார், ஈட்டியினால் குத்தப்பட்டு. அப்படியே ஒவ்வொரு தேசங்களில் ஒவ்வொரு சீசர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படியே பரிசுத்தவான்கள் அநேகர் கொல்லப்பட்டார்கள். பாருங்கள், நம்முடைய இந்திய தேசத்தில் கூட வட இந்தியா தேசங்களில் அநேக பரிசுத்தவான்கள் அங்கே உபத்திரவத்துக்குள்ளாகி கொலை செய்யப்பட்டார்கள். சமீபத்தில் கூட ஒடிசா மாநிலம் என்று நினைக்கிறேன், அங்கு ஒரு ஊழியக்காரரை ஆலயத்துக்குள்ளாக புகுந்து 40 பேர் கொண்ட கும்பல் அந்த ஊழியக்காரரை பிடித்து கொண்டு போகிறார்கள், அடிக்கிறார்கள், செருப்பு மாலையை போடுகிறார்கள், இரத்த காயம் வரும்படி அடித்து அவரை ஊர்வலமாக நடத்தி கொண்டு போய் மாட்டு சாணியை அவர் வாயிலே அங்கே சாப்பிடும்படியாக வைத்து, அதன் பிறகு போலீஸ் வருகிறது. போலீஸ் வந்து அவரை அப்பொழுதும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைத்து அவர் பேரிலேயே எஃப்ஐஆர் போடுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக தீமையான காரியங்கள் உலகம் முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கண்களுக்கு எதிராக. இதற்கு தேவன் நீதி செய்யாமல் இருப்பாரா? பாருங்கள், இதற்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் நீதியை சரி கட்டுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அங்கே அந்த நீதி சரி கட்டுதல் எப்போ வரும் என்று அந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் கேட்கிறது. வெளிப்படுத்தல் பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பார்த்தீங்களா, எவ்வளவு காலம் எங்களுடைய இரத்த பழிக்கு நீதியை சரி கட்டாமல் இருப்பீர் என்று கேட்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அநேக பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சத்தியத்தின் நிமித்தம், அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தம், இருட்டு காலம் என்று சொல்லப்படுகிற போப்பு மார்க்கம் அதனுடைய ஆளுகையில் அநேக பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய இரத்தப்பழி, அதற்குரிய நீதி சரி கட்டுதல் எப்போ நடக்கும்? தேவன் நீதியை சரி கட்டுவார். நீதியை சரி கட்டுகிற தேவனாயிருக்கிறார். அதுதான் வேதத்தில் நாம் பார்க்கும்போது மகா உபத்திரவ காலம் இனிமேல் வரப்போகிறதாக இருக்கிறது. அது எப்போ வரும் என்று நாம் பார்க்கும்போது அதற்கும் அதே வசனம் அந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம்
அதிலே 11ஆம் வசனத்திலே அங்கே பதில் சொல்லப்படுகிறது, படியுங்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ இன்னும் சிலர் அந்த தொகை நிறைவாக வேண்டும், இன்னும் அவருடைய நாமத்துக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது முடிவடையும் போது அங்கே நீதி செய்யப்படும். அதுதான் மகா உபத்திரவ காலம் உலகத்து மேலே வரப்போகிறதா இருக்கிறது. அந்த நாட்களை குறித்து சொல்லும்போது இந்த பூமியிலே இதுவரை நடந்திராத பெரிய ஒரு உபத்திரம், பெரிய அழிவு வரப்போகிறது. இதை குறித்து தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அங்கே யாதொரு ஜாதியரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகாத ஆபத்து காலம் வரும். ஆபத்து காலம், அதுதான் மகா உபத்திரவ காலம். படியுங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். ஆபத்து காலம் இனிமேல் வரப்போகிறதாக இருக்கிறது. அந்த நாட்களிலே கிரேட் பிரின்ஸ், பெரிய அதிபதியாகிய மிகாயேல் எழும்புவார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மிகாயேல், மிகா என்றால் சாயல், ஏல் என்றால் தேவன். தேவனுடைய சாயலான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் பெரிய அழிவு, யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம், அதுதான் மகா உபத்திரவ காலம் இனிமேல் வரப்போகிறதா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவனாயிருக்கிறார். அதில் அங்கு படிக்கும்போது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்கள் அங்கே விடுவிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நாம் அவருக்கு பயந்து நீதியாக, அவருக்கு பிரியமாக, சாட்சியாக நாம் வாழும்போது நாம் விடுவிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். இதை குறித்து இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் அங்கே பேசுகிறார். லூக்கா 21 25 27 நீங்கள் படித்து பாருங்கள். அதனால் தேவன் நீதியை செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாட்களில் நடக்கிற எல்லா அநீதியான காரியங்களுக்கும் தேவன் நீதியை சரி கட்டுவார். இன்றைக்கு உண்மையான சபை வகுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே பின்பற்றி நடக்கிற எல்லா மக்கள் உண்மையான சபை வகுப்பார். இன்றைக்கு பேர் சபைகள் மூலமாகவும் உலகத்தார் மூலமாகவும் அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சில இடங்களில் அது லிட்ரலாக அங்கே கொலை செய்யப்படுவதாக இருக்காது. அது ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பற்றி பேசும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 22 படிங்களது. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்பு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். படியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பேரை கெடுக்கிற விதமாக பேசுகிறவர்கள், முட்டாள், அறிவில்லாதவன், இப்படியாக கோபித்துக் கொள்பவர்கள், இதெல்லாம் நாம் சாதாரணமாக கேள்விப்படுகிறோம்.
உண்மையாக சத்தியத்தின்படி நடக்கிற, சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிறவர்களை நாம் ஏளனமாக பேசிவிடுகிறோம். அது பெரிய தண்டனைக்குள்ளாக வந்துவிடும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே எச்சரிக்கிறார். அதனால் இன்றைக்கு லிட்டரலாக கொலை செய்வது மாத்திரமல்ல, இப்படியாக பெயரை கெடுக்கிற விதமாக இப்படியாக பேசுவது கூட அங்கே கொலை செய்வதற்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் சத்தியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேலே நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாமல், அவர்களிடத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏதாகிலும் வந்தாலும் நாம் ஞானமாக அந்த கசப்பு நீங்க ஜெபித்து அவர்களை மன்னித்து அவர்களிடத்திலே நாம் சமாதானமாக போய்விட வேண்டும். இது பெரிய ஒரு தண்டனையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே சொல்லும்போது அறிவில்லாதவனே என்றால் எரிநரகம் என்று சொல்லப்பட்டு, எரிநரகம் என்றால் ககனா என்று சொல்லப்படுகிற இரண்டாம் மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. அவ்வளோ பெரிய தண்டனைக்குரியதாக ஆண்டவர் இயேசு பேசுகிறார். அதனால் நாம் இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக பேசப்படுகிறது, அப்போஸ்தலர்கள் மூலமாக பேசப்படுகிறது. இவைகளை நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக எச்சரிப்போடு இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் பெரிய தண்டனை வந்துவிடும். அப்போஸ்தலர் பவுல் அதனால் நம்ம ஆதார வசனத்தில் கூட படிக்கும்போது 1 கொரிந்தியர் 15:34 நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். பாவம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட வீண் வார்த்தைகளை பேசி பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்து கொண்டு தெளிந்த புத்தியிலே இருங்கள். அதற்கு அங்கே மேலாக நாம் படிக்கும்போது 33ஆம் வசனம், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பார்த்தீங்களா? மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகளின் வார்த்தைகள் பேசக்கூடாது, நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதனால் சங்கீதம் 33:5 கூட தேவன் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். தேவன் நீதி செய்வார். தேவன் நீதியை விரும்புகிறவர், நீதியை நிலைநாட்டுவார். நீதி என்பது, நீதியை பற்றி சொல்லும்போது பாருங்கள், நீதி என்பது நியாயத்தின் துல்லியமான எடை மற்றும் அளவு சரியாக இருக்கும், அது மாறாது. நியாயத்தின் துல்லியமான எடை மற்றும் அளவு சரியாக இருக்கும், அது மாறாது. அதுதான் நீதி. அதனால் நம்ம வாழ்க்கையில் நீதிக்கு எதிராக பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய நீதியின் கொள்கை குறித்த அறிவு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதியின் கொள்கை, தேவன் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர் என்பதை நாம் அறிகிற அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில், இங்கே 1000 வருட அரசாட்சியில் நம்மை, சபையை ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷ யுகத்தில் தேர்வு செய்யப்படுகிற சபை வகுப்பார் இங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். இந்த ராஜாக்கள், ஆசாரியர்கள் அந்த நாட்களிலே தீர்ப்பு செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இதை குறித்து அங்கே பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் படித்து பாருங்கள். ராஜாவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. இதை குறித்து உபாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜாவுக்கான விதிமுறைகள் பற்றி பேசப்படுகிறது. 14 20 வசனங்கள் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். 2 வசனம் மாத்திரம் படியுங்கள். உபாகமம் 17 18 20 வசனம், 18 19 20.
அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். பார்த்தீங்களா? அப்போ ராஜா என்றால் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் ஒரு பிரதியை தனக்கு வாங்கி வைத்து கொண்டு அதை ஜீவகாலம் முழுக்க அதை படிக்க வேண்டும், படித்து அதன்படி வாழ வேண்டும், மேட்டிமை சிந்தை வரக்கூடாது, நீதியாக அவர் வாழ்ந்து நீதியான தீர்ப்பு அங்கே செய்ய வேண்டும். இதுதான் ராஜாவுக்கான ஒரு கொள்கை. நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் நியமிக்கிறார் என்றால் அதை நாம் இப்பொழுதே அந்த தேவ நீதியை கற்று தேறி அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாவிட்டால், இந்த நீதியின் கொள்கையை அறிந்து அதன்படி நாம் ஜீவிக்காவிட்டால், பாருங்கள், நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அடைய முடியாது. அதனால் தேவனுடைய அந்த நீதியின் கொள்கையை நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். அறிந்து கொண்டு அதை கை கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தேவன் நீதியை எதிர்பார்க்கிறார், நீதியின் மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நாம் எப்படி நீதியாவது என்று நாம் பார்க்கும்போது, நாம் இன்றைக்கு ஒவ்வொரு வாரம் அநேக சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு குருவாக, ஒரு மாஸ்டராக நாம் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து வேதத்தை படித்து தியானித்து உணர்ந்து கொண்டு சத்தியங்களை கேட்டு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்தால் கூட போதாது, கேட்டு அந்த வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொள்ள வேண்டும். அந்த நீதியின் பிரமாணத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நீதியை விரும்புகிறவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். அந்த தகுதியை நாம் இப்பொழுதே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கே ராஜாக்களாக இருக்க தகுதியுடையவர்களாக ஆக முடியும். பாருங்கள், இன்றைக்கு இந்த தேவனை குறித்த அறிவு, தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டம், வரப்போகிறது தேவனுடைய ராஜ்யம், இவைகளை பற்றி இந்த உலகத்தில் உள்ள பெரிய கோடீஸ்வரர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சர்வ வல்லமையான தேவனுடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. நம்மை கண்டு அந்த சத்தியத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். சத்தியங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பிதாவாகிய தேவன் அழைத்து, நீ அவரிடத்திலே கற்றுக்கொள். கிறிஸ்துவின் பள்ளியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்று நாம் தேறுகிறவர்களாக, அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. இது தேவனுடைய பெரிதான ஒரு கிருபை. பாருங்கள், அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு தெரியும், ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் சீட் கிடைப்பது எவ்வளவு அரிதானது. அது கிடைத்தால் மாத்திரம் போதுமா? அதை படிக்க வேண்டும்.
தேர்ச்சி பெற வேண்டும். அந்த எம்பிபிஎஸ் படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அந்த மெடிசின் ஒவ்வொரு காலகட்டத்திலே மாறிக்கொண்டே இருக்கும். அதற்காக அதை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நாமும் அப்படியே தேவனுடைய வார்த்தை சத்தியங்களை நாம் அதிகமாக கேட்பது மாத்திரமல்ல, நாம் தனிப்பட்ட முறையிலே அனுதினம் என்னுடைய வார்த்தைகளை தியானித்து உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டு கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய சிந்தையில் அப்படியாக வர வேண்டும். அதற்கென்று நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். அது மாறாக தானாக ஒரு அதிசயமாக அங்கே வந்து விடாது. அதற்கென்று நாம் பிரயாசப்பட வேண்டும். சிலர் அப்படித்தான் சொல்வார்கள், ஆச்சரிய பிரகாரமாக. தேவன் அப்படி செய்கிற வேத வசனம் வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை தியானிக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவாக நீங்கள் வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படுகிறீர்களோ, அப்படியாக வாழ்க்கை அமைத்து கொள்ளுகிறீர்களோ, அவ்வளவாக தேவனுடைய நடத்துதல், அந்த பலன், பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள். ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் எப்படி ஜீவ பலியாக கொடுப்பது? நாம் ஜீவனோடு இருக்க வேண்டும், ஆனால் பலி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இது எப்படி என்றால், பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை, நமக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கையில் நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய எதிர்கால லட்சியங்கள், இதற்காக நாம் அனுதினம் உழைத்து 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 அதற்கென்றே நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை கேட்பதற்கு, சத்தியத்துக்கு செலவிடுவதற்கு நேரமில்லை. அப்படி அல்ல, அதை நாம் புதைக்க வேண்டும், அதற்கு நாம் மரிக்க வேண்டும். அதுதான் பலி ஆவது. அதற்காக வேலையே செய்யக்கூடாது என்று அல்ல. வேதத்திலே சொல்லும்போது வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கர் 3:10 இதை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது, நான் என்னுடைய கரங்களை எனக்கும் என்னோடு இருந்தவர்களுக்கும் வேலை செய்து அங்கே நான் சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறார். அதனால் தேவைக்கு வேலை செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்துக்கு கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஏற்ற வேலையை செய்ய வேண்டும், அவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டும். அதற்காக முழு நேரத்தையும் முழு பிரயாசத்தையும் நாம் அப்படி செய்யக்கூடாது. தேவைக்கு செய்து கொண்டு பாருங்கள், உன்னதமான தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அதற்காக நம்முடைய நேரத்தை, நம்முடைய பிரயாசத்தை செலவிட வேண்டும். இதுதான் பலியின் ஜீவியம். நம்முடைய பரலோக பிதா அவருடைய விருப்பம் என்ன என்று, அவருடைய சித்தம் என்ன என்று தேடி அதை செய்ய வேண்டும். இதற்கு வசனம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 17 19 வசனங்கள் நம் வாழ்க்கையில் அவருடைய கட்டளைகள், பிரமாணங்களை அறிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் பலியின் ஜீவியம். அப்படியே பாருங்கள்,
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பொருள் பார்க்கும்போது பாருங்கள், இப்படிப்பட்ட அநேக தெய்வீக சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. மேலான அழைப்புக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கமாயிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முன்னே இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லி படிங்கள் அந்த வசனம். 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய். அழைப்புக்கு நம்மை அழைத்தது அவருடைய இரக்கம். மேலான சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்படுவது அவருடைய இரக்கம். அதனால அப்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த சத்தியங்களை கொடுத்து, அதுதான் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதை நாம் செய்ய வேண்டும். இப்படியே 2ஆம் வசனம் ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தின் போகிற போக்கிலே போகக்கூடாது. பாருங்கள், இன்னொரு மொழிபெயர்ப்பில் நல்ல தெளிவாக இருக்கிறது. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். மொழிபெயர்ப்பு. அதில் உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக, நம்முடைய சிந்தையிலே நம்முடைய விருப்பங்கள், நினைவுகள் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆவிக்கேற்ற சிந்தை, ஆவிக்குரிய ஒரு விருப்பம், வாஞ்சை, ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும். இதை குறித்து எபேசியரில் நாம் படிக்கும்போது அந்த ஆவியின் வளர்ச்சி, புது சிந்தையை குறித்து பேசும்போது எபேசியர் 4:23-24 எடுத்தீங்களா? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி, புதிய சிந்தை, ஆவிக்கேற்ற சிந்தை, பரலோகத்துக்குரிய ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட புதிய மனுஷனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் அனுதினம் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் புதிய மனுஷன் மறுரூபமாக்கப்படுதல். தேவனுக்கு பிரியமானதை செய்து இந்த உலகத்தின் போக்கின்படி இல்லாமல். இதுதான் இந்த வசனம், இதுதான் பலியின் ஜீவியம். இப்போ பாருங்கள், ஒரு கேள்வி நாம் கேட்கலாம். நம்மை பார்த்து, நம்ம வாழ்க்கையில் நீதியை எப்படி செயல்முறைப்படுத்துவது? நம்முடைய வாழ்க்கை அதில் எப்படி நாம் நீதியை செயல்படுத்துவது என்று நாம் கேட்கும்போது, அது தேவனுடைய பொன்னான பிரமாணத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். அந்த பிரமாணம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 7:12 ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார். பாருங்கள், ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இதில் 2 காரியம் இருக்கிறது. முதலாவது, நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளுகிற விதம். அடுத்தது, மற்றவர்கள் நம்மிடம் நடந்து கொள்ளும் விதம். பாருங்கள், மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது என்று எண்ணுகிறீர்களோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யாதிரு.
மற்றவர்கள் நம்மிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் கோபம் கொள்ளக்கூடாது, நம்மை மதிக்க வேண்டும். இப்படித்தான் நாம் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்போம். அப்படியே நாமும் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். மாறாக அவர்கள் நம்மை திட்ட வேண்டும், கோபித்து கொள்ள வேண்டும், அநீதி செய்ய இப்படி நாம் விரும்புகிறதில்லையே. அதனால் நாம் விரும்புகிறது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்ட ஒரு பொன்னான பிரமாணம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டும். இது சில நேரங்களில் சிலர் நமக்கு தீமை செய்வார்கள், தீமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அதற்கு நாமும் பதிலாக அப்படி செய்யக்கூடாது. இதை நாம் முதலாவது நம்முடைய குடும்பத்திலே இந்த பொன்னான பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாக, அபியாசப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதன் பிறகு சபை கூடுகையில், அதன் பிறகு உலகத்தில் அப்படியாக நாம் இந்த பொன்னான பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அடுத்ததாக தேவனுடைய நீதியை அன்பு மூலமாக நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம் அன்பை முன்னே நிறுத்தக்கூடாது. நீதியை செய்த பிறகு தான் அன்பு காட்ட வேண்டும். பாருங்கள், இப்போது உதாரணத்துக்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ இருக்கலாம், சபைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் சபைக்கு ஒழுங்கில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை கூட சரியில்லாத விதத்தில் இருக்கும்போது அவரிடத்திலே நாம் தொடர்ந்து அன்பு காட்ட முடியுமா என்றால் பாருங்கள், அப்படியல்ல. அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை சீர்படுத்த வேண்டும். முதலாவது சீர்படுத்தி அதன் பிறகு தான் நாம் அன்பு காட்ட வேண்டும். பாருங்கள், இதை நாம் முன்னே பார்த்தோம். அங்கே நீதிக்கு முன்பதாக அன்பில்லை, பரிதாபம் இல்லை, எந்த சலுகையும் இல்லை. நீதி என்பது கடினத்தன்மையானது. அதனால் நீதியை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தவறு செய்யும்போது அதை கடிந்து கொண்டு நாம் அவர்களை சீர்பட வைக்க வேண்டும். அதன் பிறகு அன்பு காட்ட வேண்டும். பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய போகிறோம். நாம் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலர் பவுல் இப்படியாக பேசுகிறார். 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் படியுங்கள். 1 கொரிந்தியர் 6:2-3. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? பார்த்தீங்களா? உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறீர்கள். அப்படி இருக்கும்போது என்று சொல்லி பேசுகிறார். அற்பமான உலக காரிய வழக்குகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதபடி என்று சொல்லும்போது பாருங்கள், இங்கே என்ன சொல்ல வருகிறது என்றால், நாம் வர சபைக்கு போகிறோம், சகோதர சகோதரிகளுக்கு நாம் இரக்கம் காட்டுகிறோம், அன்பு காட்டுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய நீதியின் கொள்கையின்படி வாழாவிட்டால், நீதியின் கொள்கையை கடைபிடிக்காவிட்டால், நாம் இப்படிப்பட்டதான அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உலகத்தை ஆளுகை செய்கிற, நியாயம் தீர்க்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு வர முடியாது, வரவே முடியாது. தேவனுடைய நீதியின் கொள்கையை நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நாம் தகுதியாக வேண்டும். அப்பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்துக்கு
நாம் சுதந்திரவாளிகளாக முடியும். தேவனுடைய நீதியின் கொள்கையை நாம் கடைபிடிக்க சில நேரங்களில் நமக்கு கடினமாக இருக்கும். ஏனென்றால் நாம் அன்பு முன்னதாக கொண்டு வந்து அந்த நீதியை நிலைநாட்ட நாம் மறந்து விடுவோம், காம்ப்ரமைஸ் பண்ணி விடுவோம். அதனால் நாம் ஜெபிக்கலாம் தேவனிடத்தில், நாம் நீதியின் கொள்கையில் நான் நடக்க வேண்டும், நீதி இல்லாமல் நான் அன்பு காட்டக்கூடாது என்று நாம் ஜெபித்து ஜெபத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது தேவன் அதுக்குரிய ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு தருவார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, மார்க் 10:27, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். தேவ பலன் அதற்கேற்ற ஒரு மனநிலையை நமக்கு தருவார். தேவனுடைய நடத்துதல் நமக்கு இருக்கும். அதனால் நாம் நீதியின்படி நாம் நடக்க வேண்டும். நீதி காட்டிய பிறகு அதன் பிறகு தான் அன்பு காட்ட வேண்டும். நாம் அன்பு காட்டுவது நீதியின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். அன்பின் அஸ்திபாரம் நீதி ஆக இருக்கிறது. நீதி நிறைவேற்றப்பட்ட பின்பே அன்பு காட்டப்படும். அதனால் யாக்கோபு இதை பற்றி எழுதும் போது பாருங்கள், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இங்கே இங்கிலீஷில் பார்க்கும்போது மெர்சி ரிஜாய்ஸஸ் ஓவர் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நீதிக்கு முன்பாக அன்பு மகிழ்ச்சி அடையும். இது எப்படி என்றால், நீதியை திருப்திப்படுத்தாமல் அன்பு சந்தோஷம் அடையாது. முதலாவது நீதி அங்கே திருப்தியாக வேண்டும், அதன் பிறகு அன்பு சந்தோஷம் அடையும். இதுதான் நாம் முதலாவது பார்த்தது போல ஏதேனில் ஆதாம் தவறு செய்யும் போது உடனே அங்கே அவருக்கு அன்பு காட்டப்படவில்லை. பாருங்கள், இன்னொரு ஆதாம் கொடுக்கப்படவில்லை. சரி, இன்னொரு பழம், சரிப்பா ஒரு பழம் தானே, அப்படி என்று விடவில்லை. அங்கே நீதியை செய்துட்டு அதன் பிறகுதான் அன்பு காட்டப்படுகிறது. இதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அதனால் நீதியின்படி நாம் முதலாவது நடந்து நீதியின் கொள்கையை கடைபிடித்து அதன் பிறகு அன்பு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார்கள். நம்மிடத்திலே ஒருவர் 1,00,000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார். அவர் நமக்கு அதை தராமல் இருந்து கொண்டு நம்முடைய வீட்டு ஃபங்க்ஷனில் அவர் கலந்து கொள்ள வருகிறார். ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொண்டு வருகிறார். அப்படி அந்த கிஃப்ட் வாங்கி கொண்டு வரும்போது அந்த கிஃப்டை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்றால், நீதியின் கொள்கை சொல்லுகிறது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் தர வேண்டிய அந்த 1,00,000 ரூபாய் நீதியின்படி கொடுத்த பிறகு, அந்த நீதி செலுத்தப்பட்ட பிறகு நாம் அந்த கிஃப்டை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும். இதுதான் நீதியின் கொள்கை. இப்படி நாம் நடக்க பிரயாசப்பட வேண்டும். அதனால் அன்பு செலுத்துவதற்கு முன்பதாக அங்கே நீதியின் கொள்கை நிலைநாட்டப்பட்டிருக்க வேண்டும். நீதி பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீதி என்பது பாருங்கள், சில சமயங்களில் அன்பை போல உயர்ந்த பண்பு அல்ல. அன்பே உயர்ந்தது, ஆனால் நீதி தான் முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அன்பு காட்டப்பட வேண்டும் என்றால் நீதி முதலாவது நிறைவேற்றப்பட வேண்டும். பாருங்கள், கடைசியாக தெய்வீக நீதி என்னும் மாபெரும் விஷயத்தில் நாம் அனைத்தையும் பொன்னான பிரமாணத்தின் அடிப்படையில் நம்மால் முடிந்தவரை முழு பலத்துடன் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் கொள்கை நிறைவேற்றப்பட்டால் நாம்
தேவன் நீதியின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். அப்பதான் நாம் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். நீதியின் கொள்கையை நாம் ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி நீதியின் கொள்கையை கடைபிடித்து கிறிஸ்துவின் சாயலுக்கு வந்தால்தான் நாம் அந்த சபை அங்கமாக மாற முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த நீதியின் கொள்கை முதலாவது நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மனைவி பிள்ளைகளை சத்தியத்திலே நடக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் அநீதியிலே நடக்காமல் அவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியே இரண்டாவதாக சபை சகோதரிகள் மத்தியிலே நீதியை காட்டித்தான் அதன் பிறகு அன்பு, சகோதரர்கள் மேல் அன்பு, நீதி நிறைவேற்றப்பட்ட பிறகு அன்பு பொங்கி வர வேண்டும். அதே சமயம் நீதியை மீறாதபடி அன்பு இருக்க வேண்டும். அன்பு நீதிக்கு அடித்தளமாகவே இருக்க வேண்டும் எப்போதும். மூன்றாவதாக உலகத்திலே நாம் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்கிற இடங்களிலே அதற்கு வேலையில் உண்மையாகவும் சக ஊழியர்கள் அவர்களோடு ஒரு அன்பாக அப்படியாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த பொன்னான பிரமாணத்தின்படி அப்படியே நாம் இன்றைக்கு கடைசியாக கற்றுக்கொண்ட இந்த காரியம் என்னவென்றால், பிரதானமானது நீதி நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் அன்பு அங்கே செயல்படுகிறதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை படித்து நாம் முடிக்கலாம். ஏசாயா 45 அதிகாரம் 23 வசனம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். முழங்கால் யாவும் முடங்க வேண்டும். இது நீதியான வார்த்தை, இது மாறாது. அடுத்த வசனம் கூட படிங்கள். அப்படியே 24. என்னின் கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். கர்த்தரிடத்திலே மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு. அப்படியாக எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவரிடத்தில் வந்து சேருவார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். அதனால தேவனுடைய இந்த நீதியின் கொள்கையை நாம் அதிக கவனம் செலுத்தி, தேவன் நீதி செய்கிறவர், அவருடைய சிங்காசனத்தின் அடித்தளம் நீதி என்பதை நம் வாழ்க்கையிலே அனுதினம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நீதிக்கு பிறகு அன்பு. அப்படியாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கேட்டு தியானியுங்கள். வாழ்க்கையில் இவைகளை அபியாசப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.